தேவா பூஜை பண்ணணும்னு சொன்னதுக்காகவா இவ்வளவு நர்வஸ் ஆகுறான்? வேற ஏதோ விஷயம் இருக்கு. அவன் ஒரு குழந்தை, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆவா அவன். இல்லப்பா, அவனுக்கு அமெரிக்க ஞாபகம் ஏதாவது வந்திருக்கும். வேற ஏதோ விஷயம் இருக்கு. விஷாக்கா இன்னும் தயாராகவே இல்ல. காலையில அவ எழுந்து எல்லா வேலையும் செஞ்சதை நான் பார்த்தேன். இப்ப பூஜைக்கு வரலன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதனாலதான் பாவம் அவன் டென்ஷனா இருக்கான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இந்த சின்ன விஷயத்துல எவ்வளவு பெரிய பூகம்பம் வெடிக்குதுன்னு. நான் போய் பாக்குறேன் விஷாக்கா, நம்மளோட சின்ன மருமகளை. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? விஷாக்கா எதை பத்தியும் யோசிக்காம இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்காளே. இத பத்தி அப்பா அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும். ஆனா இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு அவர் சொன்னாரே. அவர் சொன்னாருன்றதுக்காக இதை அப்பா அம்மா கிட்ட சொல்லாம இருக்க முடியாதே. அவ பிரதீபை தான் பார்க்க போயிருக்கான்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலேயும் காலம் கடத்தாம அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். அம்மா நேரமாச்சு. ராதிகா அங்க உங்க ரெண்டு பேருக்கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். ராதிகா எங்க? இங்கதான் உள்ள இருப்பா. அவ ஒண்ணும் இந்த பூஜைக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. ராதிகா, 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 ராதிகா எங்க இருக்கமா? தேவகி, என்ன இது? ராதிகா கட்டியிருந்த புடவைய மடிச்சு வச்சிருக்கு. அது அவ. அம்மா நிச்சயமா நீங்க தான் ஏதோ சொல்லிருக்கீங்க. நானா? நான் என்ன பண்ண? அவ எது பண்ணாலும் உடனே என்ன கேப்பியா? எனக்கு எல்லாம் தெரியுமா. நிச்சயமா நீங்க தான் ஏதோ சொல்லிருக்கீங்க அவளை. சின்ன மருமகளே, விஷாக்கா, ஹலோ, பால்கனில இருக்கியா? ஹலோ, விஷாக்கா நீ பாத்ரூம்ல இருக்கியா? என்னாச்சு? ஏன் நீ ரொம்ப டென்ஷனா இருக்க? எதுக்கு தேவா பாக்குற? தேவா, நீங்க பாட்டிமா கிட்ட எதுவும் சொல்லலையா?
பாட்டிமா நம்ம சின்ன மருமக அவளோட ரூம்ல இல்ல, அவ எங்கேயோ போயிட்டா. ராதிகா, என்னாச்சுமா? ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? அது வந்துப்பா, அவர் ஃபோன் பண்ணி இருந்தாரு. அவரா? விஷாக்காவோட. ஓ, தேவா மாப்பிள்ளையா? ஆ, நம்மளை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. தேவாவுக்கும் விசாகாவுக்கும் வரிசையெல்லாம் எடுத்துட்டு போகணும்ல. வேற ஏதாவது சொன்னாராமா? அப்பா விஷாக்கா. என்ன விஷாக்காக்கு என்ன சொல்லு? விஷாக்காக்கு இப்ப என்ன வந்தது? அப்பா விஷாக்கா வீட்டை விட்டு வெளியில போயிட்டாலாம். எங்க போனானே தெரியலையா? எங்கேயோ போயிட்டேன்னா என்ன அர்த்தம்? அவ அவளோட ரூம்ல இருப்பா. பாட்டிமா, நான் தான் சொன்னேன்ல, அவ அவளோட ரூம்ல இல்ல. நான் நல்லா தேடி பார்த்துட்டேன், அங்க யாருமே இல்ல. அவ ரூம்ல இல்லையா? அப்ப சின்னவருங்க எங்க போயிருப்பா? தேவா, தேவா, பாட்டிமா கிட்ட சொல்லுங்க. பாட்டிமாக்கும் எல்லாம் தெரியணும்ல. தேவா, சின்ன மருமக மேல இருக்கால. சாஸ்திரி சொன்ன மாதிரி பூஜைக்கான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவ இன்னும் வரலையே. அவளுக்காக தானே எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அப்புறம் எங்க போனாவா? ஆமாமா, அவ ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு காத்துட்டு இருந்தா. நான் தான் அவளை தர்மசாலாக்கு போயிட்டு வானேன். அவங்க எல்லாம் தயாராயிட்டாங்கன்னு பாக்கணும்ல. தர்மசாலாக்கா? திடீர்னு எதுக்கு? பூஜைக்கு முன்னால? ஆக்சுவலி சித்தப்பா அவ கொஞ்சம் நர்வஸா இருந்தா. ஏன்னா இன்னைக்கு அப்புறம் அவ மகா பண்டிதர் மனைவி ஆயிடுவா இல்ல. அம்மா பாட்டி அம்மா மாதிரி அவ வீட்லயே தானே இருந்தாகணும். அவளுக்கு வெளியே போகிறதுக்கு அதிகமா வாய்ப்பு கிடைக்காது இல்ல. அதனாலதான் நான் அவளை அனுப்பினேன். அவங்க வீட்டுக்காரங்களை கொஞ்சம் அவ போய் பார்த்துட்டு வந்தா அவளும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாள்ல. அதான் அவளை. ஆமா தேவா, நான் தான் விட்டுட்டு வந்தேன் அண்ணிய. அவங்கள சீக்கிரமா ரெடி ஆயிருங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வாசு, உண்மையிலேயே நீதான் சின்ன மருமகளை தர்மசாலாவில கொண்டு போய் விட்டியா? தேவா தான் கொண்டு போய் விட சொன்னது. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்ல இல்ல வாசு, அதெல்லாம் அவனுக்கு தப்பு இல்ல. அது எப்படி தப்பு இல்லைன்னு சொல்றீங்க சேத்திமா? நீங்களே சொல்லுங்க. வீட்டுல பூஜை நடக்கும்போது வீட்டோட சின்ன மருமக பெரியவங்க அனுமதி இல்லாம அம்மா வீட்டுக்கு போனா நல்லாவா இருக்கும் அது? ஆண்டவா என்ன மட்டும் காப்பாத்துப்பா. பாருங்க, பண்டிட் எல்லாருமே வந்துட்டாங்க. பூஜைக்கு வேண்டியது எல்லாமே தயாராயிடுச்சு. சின்ன மாமனார் நான் இருக்கேன். சரி, என்ன விடுங்க, பரவாயில்ல. சின்ன வயசுல இருந்து நான் பக்கத்துல இல்ல. அனுப்புறதுக்கு முன்னால உங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்கணும்னு தேவாவுக்கு தோணாமலா போச்சு? இது எவ்வளவு பெரிய விஷயம். இது வெறும் சாஸ்திரம் சம்பிரதாயம் மட்டும் இல்ல, பாரம்பரிய சம்பந்தப்பட்டதுங்கிறதையும் மறந்துட்டியாப்பா நீ? சித்திமா, எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். நம்ம இத்தனை பேருக்கு என்ன பதில் சொல்லுவோம் சொல்லுங்க? அமெரிக்கா போய் இதைத்தான் கத்துட்டு வந்தானா தேவா? இதுல எந்த பெரிய தப்பும் வராது சுசி. எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான்.
இன்னைக்கு சின்ன மருமக ஒரு மகா பண்டிதரோட மனைவியா தான் இப்ப இந்த வீட்டுக்குள்ள நுழைய போறா. புது மணப்பெண் மாதிரி நாம அவளை வரவேற்கணும். ஆக்சுவலி சொல்லப்போனா இது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். இத பார் தேவா, நீ சீக்கிரமா போய் சின்ன மருமகளை சீக்கிரம் கூட்டிட்டு வா. சரி. அப்புறம் ஒண்ணு, உன்னோட ட்ரெஸ் கூட அங்கதான் இருக்குல்ல, நீயும் அதை போட்டுட்டு அங்கேயே தயாராகி வந்துரு. சரியா? சீக்கிரம் போ. சரி. ஒரு நிமிஷம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, சின்ன மருமக இந்த வீட்டுக்குள்ள வரும்போது துணியை போட்டு முகத்தை மூடிட்டு தான் வரணும். அதை மட்டும் மறந்துடாத. போ, சீக்கிரம் போ. ஹே தேவா, தேவா, இப்ப என்ன செய்ய போற? தெரியல வாசு, அவ தர்மசாலால கூட இல்ல. எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணிதானே ஆகணும். நான் ஒண்ணு பண்றேன். பஸ் ஸ்டாண்ட் அப்புறம் டாக்ஸி ஸ்டாண்ட் எல்லாத்தையும் பாக்குறேன். நீ வீட்டுல இருக்கவங்கள சமாளிச்சுக்கோ. எமர்ஜென்சினா எனக்கு ஃபோன் பண்ணு. ஆனா தேவா, நான் போயிட்டு இந்த வீட்டு சின்ன மருமகளோட தான் திரும்பி வருவேன். ராதிகா, நீ என்ன சொல்ற? யாருக்கிட்டயுமே சொல்லாம போயிட்டாளா அவ? அப்பா, அவ வீட்டை விட்டு ஒரேடியா வெளியில போறதா லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம். இருக்காது, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அதுவும் என்னோட விஷயக்கா அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டா. நம்ம இந்த திருடி சொல்றத நம்பவும் கூடாது. இவ விஷாகா மேல கெட்ட பேர் வரணும்னு ஏதாவது யோசனை பண்ணி சொல்லுவா. இவ விஷாகாவை பொறுத்த வரைக்கும் எதிரி. சசி, நீ ஏதாவது சொல்ல. இந்த திருடி போய் சொல்றா. இதெல்லாம் போய் இவ உடம்பு முழுக்க போய். அம்மா சும்மா இருங்க, போதும், நிறுத்துங்க. நிலைமை எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கம்மா. ராதிகா, அவர் என்ன சொன்னார் சொல்லு, கொஞ்சம் புரிய முடியா சொல்லுமா. அப்பா, அவர் விஷாகாவை பத்தி வேற எதுவும் சொல்லல. விஷாகா வீட்டை விட்டு வெளியில போனதை பத்தி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாருப்பா. ஆனா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியாதே. அங்க எல்லாரும் பூஜையில விஷாகாக்காக காத்துட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி பண்ண விஷாகா? எல்லாத்தையுமே வீணாக்கிட்டா. தன்னோட வாழ்க்கையும் சரி, 2 குடும்பத்தோட வாழ்க்கையும் சரி. நம்ம முகத்துல இப்படி அநியாயமா கரிய பூசிட்டாலே. நம்ம குடும்பத்தை பத்தியும் கவலைப்படல, அவங்க குடும்பத்தை பத்தியும் கவலைப்படாம இப்படி பண்ணிட்டாலே. அந்த பண்டிட் குடும்பத்து முன்னால நம்மளை இப்படி தலைக்குனிய வச்சுட்டாலே. அட கடவுளே, நீதான் விஷாகாவை சீக்கிரம் வீட்டுக்கு வர உழைக்கணும். எனக்கு அதை தவிர வேற எதுவும் தேவையில்லை. பிரதீப் என்ன இந்த ஸ்டேஷனுக்கு தானே வர சொன்னா? சொன்ன டைம்க்கு வரமாட்டான். எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. அடச்சி தள்ளி நில்லு. அட போப்பா. ஹாய் கியூட்டிஸ். என்ன கியூட்டிஸ்? எங்க இருக்க பிரதீப்? நான் எப்பவோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். வெயிட் பண்ணி கியூட்டிஸ், பிருந்தாவனத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன். டெல்லியில இல்ல, நான் இப்பதான் பஸ் விட்டு இறங்கி இருக்கேன். 5 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். அது வரைக்கும் நான் என்ன பண்றது? அதுக்குள்ள டிக்கெட்டை வாங்கி வை. எதுக்கும் கேர்ஃபுல்லாவே இரு. காலை எங்க வச்சிருக்க? ராதிகா வேற போன் பண்ணிருந்தா. அவங்க உன்னை காணான்னு கவலைப்பட்டு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஜாக்கிரதையா இரு. அவ எனக்கும் கால் பண்ணிருந்தா. ஆனா நான் அவ காலை எடுக்கவே இல்ல.
ஆமா, எதுக்காக நீ அவளோட கால் அட்டென்ட் பண்ண? நீ வேற, நான் என்ன கனவு கண்டுகிட்டு இருந்தேனா ராதிகா எனக்கு ஃபோன் பண்ணுவான்னு. ஃபோன் எடுத்ததுக்கு அப்புறம் தானே யாருன்னு தெரியும். அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் நீ ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கன்னு. அதான் எனக்கு அவ ஃபோன் பண்ணிருக்கா. சரி, ஓகே, நீ சீக்கிரமா இங்க வந்துரு. என்ன தவிர வேற யார் கால் பண்ணாலும் நீ எடுக்காத, புரிஞ்சுதா? டோன்ட் வரி கியூட்டீஸ், காத்துரு அங்கே. கிளம்பி விட்டேன் இங்கே. ஆட்டோவில் ஏறுகிறான் பிரதீப். போப்பா, ரயில்வே ஸ்டேஷன் போ. இந்த பூஜை முடிகிற வரைக்குமாவது விஷாக்கா இருந்திருக்கலாம். நான் அவனோட எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணியிருப்பேன். அம்மா கிட்டையும் பாட்டி அம்மா கிட்டையும் பேசி அவ பொறுப்பை குறைச்சு கொடுத்துருப்பேன். ஆனா இப்ப எல்லாருக்கும் என்ன பதில் சொல்ல போறேன்? பாட்டி அம்மா இதை தாங்கவே மாட்டாங்களே. அம்மா, நாங்க எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிட்டோம். இன்னும் 1 மணி நேரத்துல பூஜையை ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் முகூர்த்த நேரம் போயிடும். அதனாலதான் சொல்றேன். சரி, இது இப்ப வந்துருவாங்க அவங்க. எங்க எங்களோட மகா பண்டிதர்? இன்னைக்கு அவர் தானே ஹீரோ. எல்லாருக்கும் முன்னால அவரெல்லவா இங்க வந்திருக்கணும். இல்ல, நான் தான் அவனை வெளியில போயிட்டு வர சொல்லி அனுப்பினேன். அவங்க திரும்பி வரும்போது புது தம்பதி மாதிரி அவங்க கிரகப்பிரவேசம் பண்ணணும்ல. நீங்க நல்ல காரியம் தான் பண்ணிருக்க. ஆனா முகூர்த்தத்துக்கு முன்னால அவ 2 பேரும் வந்துருவாளோன்னோ. ஆமா, வந்துருவாங்க. இது இப்ப வந்துருவாங்க. வாங்க நம்ம போலாம். நீ அந்த பக்கம் போய் எல்லாருக்கும் கொடு. நீ அங்க கூட. நீங்க மேல இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, கேட்டு கொடுங்க. இவங்க ஏதோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. அது அவங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. இங்க ஏதோ வழக்கத்துக்கு மாறா இருக்கு. இப்ப நீங்க உள்ள போந்து உங்க வழிய சொன்னா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். சித்திமா, தேவாவும் சின்ன மருமகளும் எங்க தான் போயிருக்காங்க? அவங்க 2 பேரும் இன்னும் வரவே இல்லை. சித்திமா, அவளுக்கு இந்த பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா? அவளுக்கு தெரியும் சுஷி. தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. சித்திமா, நான் நினைக்கிறேன் தேவா இந்த பூஜையை முக்கியமா எடுத்துக்கலையோ. சின்ன பையன் பூஜையை பத்தியே தெரியாம இருக்கும்போது ட்ரஸ்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுவான்னு எனக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை அண்ணன் தப்பா முடிவு பண்ணிட்டாரோன்னு எனக்கு தோணுது. சுஷி, அவங்க 2 பேரும் தயாராகி வரணும். அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்ல. பாட்டிமா சொல்றது சரிதானே சித்தப்பா? தேவாவும் சின்ன மருமகளும் தயாராகிறதுக்கு நேரம் ஆகதானே செய்யும். ஏன் பாட்டிமா, சாஸ்திரி குடும்பத்துல எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சுல்ல, மகா பண்டிதரோட மனைவியை எப்படி தயார் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியுமே. பாவம், என்ன செய்யறது, அவங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஒருவேளை மறந்துட்டாங்களோ என்னவோ. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தேவா சொன்னாரான்னு தெரியலையே. அதுக்கு என்ன, நாம சொன்னா போச்சு. நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன். 2 பேரும் சேர்ந்து ரெடி ஆக லேட் ஆகுமோ என்னமோ. நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? தீபிகா, நான் அவங்கள கூட்டிட்டு வரேனே. நீ சொன்னது ரொம்ப கரெக்ட். உடனே கிளம்பு. என்னன்னு போய் பாரு, சீக்கிரம் போ. எப்பா, இந்த ட்ரேயை கொஞ்சம் என்கிட்ட கூட. நீ போ. வரும்போது பார்த்து வரணும்னு தெரியாதா? சாரி மேல எல்லாம் ஜூஸ ஊத்திட்ட. இப்ப நான் எப்படி வெளியில போறது? ஏன் மூஞ்சி ஏன் பாக்குற? போய் வேலைய பாரு. ஸ்டூபிட் இடியட். ஹலோ வாசு. என்ன தேவா, அன்னி கிடைச்சிட்டாங்களா? இல்ல, இது வரைக்கும் கிடைக்கல. தேவா, இங்க பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு. அதோட பெரிய அண்ணி வேற தர்மசாலாவுக்கு வரதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. நான் அவங்க மேல ஜூஸ ஊத்தி தடுத்து விட்டுருக்கேன். அவங்க வரதுக்குள்ள எப்படியாவது கண்டுபிடிச்சிடு தேவா. எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல வாசு. நான் முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்க்கறேன். சரி.
ஒருவேளை தேவாவா இருந்தா நாம என்ன சொல்றதுமா? என்ன இது சேஷு, வந்திருக்கிறது விஷாகாவா கூட இருக்கலாம்ல. என்னாச்சுப்பா? உங்களுக்காக பண்டிட் வீட்ல இருந்து போன் வந்திருக்கு. சரி நீ போ, நான் வர்றேன். இத பார் சேஷு, ஒருவேளை மாப்பிள்ளையா இருந்து விஷாகா கிடைச்சிட்டாருன்னு சொன்னா அவர்கிட்ட நாம இத பத்தி எதுவுமே பேசாம இருக்கிறது தான் நல்லது. கடவுளே, என் பேத்தி விஷாகாவை எப்படியாவது கொண்டு வந்துரு. விஷாக்கா எதுக்காக இப்படி பண்ணா? ஏன் அவளோட வாழ்க்கையை தானே பாழாக்கிக்க நினைக்கிறா? அவ மட்டும் கிடைக்கலன்னா என்ன ஆகும்னு தெரியல. உங்க அப்பாவால அந்த அவமானத்தை தாங்க முடியாது ராதிகா. தப்பெல்லாம் ஏன் மேலதான் ராதிகா. நான் எப்பவுமே விஷாக்கா பண்ண தப்பெல்லாம் மறைச்சிட்டேன். பாசத்துல என் கண்ணு குருடாயிடுச்சு. நான் கொடுத்த செல்லத்தாலதான் அவன் இப்படி ஆயிட்டான். தன்னை பத்தி நினைக்கிறாளே தவிர மத்தவங்களை பத்தி அவன் நினைக்கிறதே இல்ல. இப்ப எல்லாரோட மானத்தையும் வாங்குற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போயிட்டாளே. அந்த கடவுள் கூட என்ன பண்ணிக்க மாட்டாரு. அதிகா வேண்டாம்மா, அப்படியெல்லாம் பேசாதீங்க. ராதிகா, இத பாருமா, உன் கண்ணுகிட்ட இத பத்தி வேண்டிக்கிறியம்மா. நீ அவர்கிட்ட சொல்லு, விஷாக்கா எப்படியாவது திரும்பி வரணும்னு சொல்லு.